முத்து வந்து என்னுடைய லைக் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு நண்பர், ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர். 2 பேரும் என்ன நினைக்கிறோம் 2 பேருக்கு சொல்லாமே தெரியிற அளவுக்கு நட்பு இருந்தது. அப்புறம் ஸ்கிரிப்ட முழுக்க தெரியும் அவனுக்கு. ஒரு 10 நிமிஷத்துல எழுதுற பாடல்கள் தான் அதெல்லாம். அப்படியே ஒரு டீ கடையில உட்காந்து முத்து இந்த மாதிரி விஷுவல் காட்டினா அவன் ஒண்ணு சொல்லுவான், நான் ஒண்ணு சொல்லுவேன், முடிஞ்சிடும் அவ்வளோதான். ரொம்ப நான் பாட்டு வந்து ஒண்ணு இருப்பேன், ரொம்ப கவிதையா வேணாம் அப்படின்னு ஒண்ணு நினைப்பேன். சில பாடல்கள் கவிதையா வேணும். அந்த காட்சிக்கு பொருத்தமா இருக்கணும். இப்போ பாடல்ங்கிறது என்ன? நம்மளால வசனத்துல சொல்ல முடியாத, மியூசிக் பிஜிஎம் போட்டும் சொல்ல முடியாத, ஏதோ ஒரு உணர்ச்சிய நடிப்புலயும் வெளிப்படுத்த முடியாத, நம்மளால ஒரு நம்மளுடைய சினிமா அறிவா வச்சு ஜெயிக்க முடியாத, விஷுவலா மட்டுமே ஜெயிச்சிட முடியாத ஒண்ண ஒரு இடத்துல ஒரு பாடலை இட்டு அதை இன்னும் நம்ம வந்து சரி பண்றோம். அதான் ஃபர்ஸ்ட் பாடல் நம்மளுக்கு ஒரு குறைய நம்மளால நம்மளுடைய இன்னபிலிட்டிய சரி பண்றதுக்கு வர்றதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அஸ்திரம் இல்லையா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய வெப்பன். அப்புறம் கதை நம்ம வந்து நம்ம ஊர் கதைகள் வந்து பெரிய கதை. நம்ம நம்ம ஒரு 3 நாள் நடக்கிற 2 நாள் நடக்கிற கதை பண்றதில்ல. ஒரு லைஃப் பண்றோம்னா மான்டாஜஸ் இருக்கு. மான்டாஜஸை தாண்டி போறதுக்கு பாடல்கள் ரொம்ப ஒரு காலத்தை குறிப்பதற்கு பாடல்கள் ரொம்ப பயன்படுது. அப்புறம் ஒரு பாடல்ங்கிறது அந்த காட்சியில அந்த சீக்வன்ஸ்னுடைய ஜேர்னரை சொல்றதுக்கு பயன்படுது இல்லையா? இப்போ அவர் என்ன ஜேர்னர்? அவர் வந்து காதலியை தேடி செல்கிறார். அப்போ என்ன? ஒருத்தர் தேடி அலையிறார். அவர் எங்க நிலப்பரப்புகள் மூலமா அலையிறார். அவர்கிட்ட ஏதோ தடயங்கள் இருக்கு. தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. அவ்வளோதானே. பறவையே எங்கிருக்கிறாய்? பறக்கவே என்னை அழைக்கிறாய். நான் வந்து ஒரு லைன் படிச்சேன். பேர்ட் தட் மேக்ஸ் யூ ஃப்ளை. இதான் முத்துல சொன்னேன். உங்களை பறக்கச் செய்யும் ஒரு பறவை. அதுதான் காதல். இதுக்குள்ள இருந்து ஒண்ணு வேணும்னா அப்புறம் அவன் இதே மாதிரி ஒரு கவிதை எழுதியிருந்தான். பறவை எங்க இருக்கிறாய்? 2யும் எடுத்து வச்சோம். அவ்வளோதான். பறவையே எங்க இருக்கிறாய்? பறக்கவே என்ன எப்படி எடுத்துட்டு போனாங்க? லெட்டரு கையில இருந்துச்சு. அந்த லெட்டர்ல ஒரு சீல் இருந்துச்சு. அந்த சீல் போட்டு எடுத்து போனாங்க. நீ போட்ட கடிதத்தின் வரிகள் கடலாக, அதில் நான் மிதந்தேனே படகாக. அப்படியே காட்சியில என்ன இருக்கோ, முத்து அது இன்னும் எளிமையா ரொம்ப அழகா எழுதிடும்.